வணக்கம். இன்றைக்கி வந்து நீங்கள் நிறைய பேர் கேட்டது மல்லித்தூளும் குழம்பு மிளகாத்தூளும். இன்றைக்கி வந்து மல்லித்தூளும் மிளகாத்தூளும் எப்படி அரைக்கிறதுன்னு சொல்லி இந்த வீடியோவில் பார்க்கலாம். அடுத்தடுத்த வீடியோவில் எல்லா மசாலாத்தூளும் வரும். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். அதுக்கு வந்து நான் பார்த்தீங்க அப்படின்னா எல்லா மசாலாவுக்கும் நான் அரைக்கிறதுக்கான நிறைய வாங்கியிருக்கிறதுனால ஃபஸ்ட்டு நல்லா வெயிலில் நல்லா காய வச்சிட்டேன். நல்லா வெயிலில் காய வச்சிடணும். இது மாட்டோம் நல்லா அப்போ வெயிலில் காய வைக்கும் போது தான் உங்களுக்கு அந்த மிளகாத்தூள் நல்லா வாசமாகவும் ரொம்ப நாள் கெட்டு போகாமல் இருக்கும். இப்போ அளவுகள் பார்க்கலாம். ஃபஸ்ட்டு மல்லி வந்து அளவு பார்க்கலாம். இப்போ 1/2 கிலோ அளவுக்கு நான் மல்லி அளவு சொல்கிறேன். 1/2 கிலோ மல்லி வந்து சேர்த்துக்குங்க. இப்போ 1/2 கிலோ மல்லிக்கு பார்த்தீங்க அப்படின்னா மஞ்சத்தூள் வந்து ஒரு 50 கிராம் அளவுக்கு இருந்தால் போதும். இப்போ பார்த்தீங்க அப்படின்னா சீரகம் சேர்த்துக்கலாம். சீரகம் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு 75 கிராம் அளவுக்கு இப்போ வந்து 1/2 கிலோ அளவுக்கு நம்ம சேர்க்குறோம். 75 கிராம் அளவுக்கு சேர்த்துக்குங்க. இப்போ பார்த்தீங்க அப்படின்னா சோம்பும் அதே அளவு 75 கிராம் அளவுக்கு சோம்பு சேர்த்துக்கோங்க. மிளகு மட்டும் ஒரு 50 கிராம் அளவுக்கு சேர்த்துக்கோங்க. இப்போ எல்லாத்தையும் கலந்துடுங்க. கலந்துட்டு அரைச்சி எடுத்துக்கலாம். நாங்கள் வந்து ஏற்கனவே நல்லா காய வச்சுட்டு நீங்கள் காய வைக்கல அப்படின்னா அதுக்கு பிறகு காய வச்சுக்கோங்க. வறுக்கெல்லாம் தேவையில்லை. இப்போ மிளகா பார்க்கலாம். நான் வந்து கரெக்டாக வந்து குண்டு மிளகா வந்து நல்லா டேஸ்ட்டு கொடுக்கும். அதனால் குண்டு மிளகா வந்து 300 கிராம் அளவுக்கு எடுத்துக்கோங்க. இப்போ அது கூடவே வந்து நீட்டு மிளகா இருக்கும்ல அது வந்து ஒரு 150 கிராம் அளவுக்கு எடுத்துக்கலாம். அது கூட வந்து காஷ்மீர் மிளகாய் வந்து ஒரு 50 கிராம் சேர்த்துக்கோங்க. அது வந்து நல்ல கலர் கொடுக்கும். இப்போ நம்ம வந்து நிறைய பார்த்தீங்க அப்படின்னா கிரேவி பொரியல் இந்த மட்டன் குழம்பு இதெல்லாம் சிக்கன் குழம்பு இதுக்கு எல்லாமே இதுக்கு சேர்ப்போம். அதுக்கு வந்து நல்ல கலர் கொடுக்கும் அது. அதனால் காஷ்மீர் மிளகாய் கண்டிப்பாக சேர்த்துக்கோங்க. மொத்தமாக இப்போ 1/2 கிலோ அளவுக்கு நம்ம மிளகாய் எடுத்துருக்கோம். இப்போ வந்து காய வைக்கல அப்படின்னா காய வச்சுட்டு அரைச்சிங்க. மிஷினில் கொடுத்து அரைச்சிட்டு அங்கேயே வந்து நீங்கள் ஆற வச்சுருந்தா கூட வீட்லேயும் கொஞ்சம் நேரம் நல்லா ஆற வச்சுட்டு அப்புறமா வந்து காற்று போகாத ஒரு பாட்டிலே இல்லை ஏதோ நீங்கள் எது ஸ்டோர் பண்ணி வைக்கிறதுல ஸ்டோர் பண்ணி வச்சுடுங்க. இப்போ மல்லித்தூள் மிளகாத்தூள் எப்படி அரைக்கிறதுன்னு சொல்லிவிட்டு இந்த வீடியோவில் போட்டாச்சு. இதே மெத்தடில் அரைச்சி பாருங்கள். ரொம்ப டேஸ்ட்டாகவும் நல்ல கலராகவும் இருக்கும். இந்த வீடியோ பிடிச்சிருந்தது அப்படின்னா என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள். இந்த வீடியோ எப்படின்னு சொல்லிவிட்டு கமெண்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். நன்றி. அடுத்த வீடியோவில் பார்க்கலாம்.